ஒரு சூப்பரான துவையல் பார்க்கலாமா? இது வந்து வெரைட்டி ரைஸு அண்ட் தென் ஒயிட் ரைஸ் அண்ட் தென் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செமையாக இருக்குங்க. முக்கியமாக வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதுவும் ரசம் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை தான் இந்த துவையல் பண்ண போகிறோம். வறுத்த வேர்க்கடலையே தோல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாகவே தோல் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய தோல் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து வானலில் 2 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு இந்த ஆயிலில் ஒரு 2 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க இந்த துவையல். அதனால் வந்து நான் ஒரு 4-5 மிளகாய் போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகாய். அண்ட் தென் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. அண்ட் தென் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வறுத்த வேர்க்கடலையும் போட்டாச்சு. இதில் வந்து ஒரு 6-7 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கொத்தமல்லி காம்பு இருந்துச்சுன்னா அந்த கொத்தமல்லி காம்பை வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. காம்பு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த கொத்தமல்லியும் இந்த கருவேப்பிலையும் மஸ்ட்டுங்க, மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரமாக தேவைப்பட்டது, அதனால் கொஞ்சம் மிளகாய் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ஒரு கைப்பிடி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி அதையே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வரணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததை எடுத்து அப்படியே கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. சால்ட்டு போட்டு ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு தாளிப்பு போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான துவையல் ரெடிங்க. இப்போவே செஞ்சு பாருங்கள்.